நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் பல இடங்களில் இறைவாக்கினர்களை மக்கள் புறக்கணிப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். புறக்கணிப்பு என்பது நீர் சொல்வதை நான் கேட்க மாட்டேன், நீர் எனக்கு வேண்டாம் என்று நிராகரிப்பது, ஒதுக்குவது, புறம் தள்ளுவது. இது ஒரு புறம். அது மட்டுமே அல்ல, இப்படி நிராகரிக்கிறவர்கள், புறக்கணிக்கிறவர்கள் இரண்டாவது நிலையான துன்புறுத்தலையும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இறைவாக்கினர்களை துன்புறுத்துகிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். அவங்களுக்கு கடவுளுடைய நம்பிக்கை கிடையாது, கடவுள் மேல விசுவாசம் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் உண்மையை பற்றி, நீதி நேர்மையை பற்றி, இறை அச்சத்தை பற்றி போதிக்கிற போது அவர்களின் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கின்றார்கள், நம் செயல்களை எதிர்க்கின்றார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். சில நேரங்களில் நாம் நன்மைகளை செய்தோம் என்றாலும் நமக்கு தீமை செய்கிறவர்கள் உண்டு. நல்லதையே நாம் சிந்தித்தாலும் கூட நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் உண்டு. அதைத்தான் இன்றைய நாடினுடைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது அவர்கள் சுமத்துகின்றார்கள். கடவுளை பற்றி அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களையே அழைத்துக் கொள்ளுகிறார்கள். இதனால அவங்களுக்கு வெறுப்பு, கோபம். நீங்க என்ன என்ன திருத்துறது, நீங்க என்ன இப்படிதான் வாழணும்னு எங்களுக்கு சொல்றது, நீங்க சொன்னா நான் கேட்கணுமா, நீங்க சொல்றபடி நான் நடக்கணுமா என்கிற திமிர்வாதம், முரட்டு குணம். இது அந்த இறைவாக்கினர்களை புறக்கணிப்பதோடு நில்லாமல் அவர்களை ஒரு படி மேலே சென்று துன்புறுத்தவும் தொடங்குகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அதன் பிறகு இன்னும் அதற்கு ஒரு படி மேலே போய் கொலையும் செய்கிறார்கள். இறைவாக்கினர்களை கொலை செய்தவர்களாக தலைமுறை தலைமுறையாக அந்த இஸ்ராயல் மக்கள் இருப்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். அதைத்தான் இன்றைய நாடினுடைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை புறக்கணிப்பதோடு நில்லாமல் அவர் மெசியா, மீட்பர் என்று தெரிந்தும் கூட அவரை துன்புறுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், இறுதியில் அவரை கொலையும் செய்கிறார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, ஒரு இறைவாக்கினரை துன்புறுத்திவிட்டு, புறக்கணித்துவிட்டு, கொலையும் செய்துவிட்டு நிம்மதியோடு நம்மால் வாழ முடியுமா? ஒரு நேர்மையாளரை கொலை செய்துவிட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா? ஆபேல் என்கிற அந்த நல்ல மனிதனை, கடவுளுக்கு உகந்த மனிதனை கொலை செய்துவிட்டு காயினால் நிம்மதியாக வாழ முடிந்ததா? யோசேப்பு என்கிற அந்த கடவுளுடைய அன்பு மகனை தூக்கி பாழும் கிணற்றில் போட்டுவிட்டு இஸ்மாயிலருக்கு விட்டுவிட்டு அந்த சகோதரர்களால் நிம்மதியாக வாழ முடிந்ததா? ஒரு நேர்மையாளரான தானியேலை கொண்டு போய் சிங்க குகையிலே அடைத்துவிட்டு அவர்களால் நிம்மதியாக உறங்க முடிந்ததா? நிச்சயமாக ஒரு காலம் அது நடக்காது.
ஆம் அன்பிற்குரியவர்களே, ஏரோது அரசன் திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டச் செய்தான். அவனால் நிம்மதியாக இருக்க முடிந்ததா? ஒரு நேர்மையாளரின், ஒரு நீதிமானினுடைய விஷயத்தில் தலையிடுகிறவர்கள், அவர்களை துன்புறுத்துகிறவர்கள், கொலை செய்கிறவர்கள் நிம்மதியாக வாழ்வில் இருக்க முடியாது. பாருங்க, இறைவார்த்தை சொல்லுகிறது, இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்விற்கு கைமாறு உண்டு என நம்பவில்லை. யாரெல்லாம் தூய உள்ளம் படைத்தவர்களாக, இறைவனின் பார்வையில் உண்மை உள்ளவர்களாக, நீதிமான்களாக, நேர்மை உள்ளவர்களாக நடந்தார்களோ அந்த தூய வாழ்விற்கு நிச்சயமாக கைமாறு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று அவர்கள் உய்த்துணரவில்லை. நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களுக்கு விண்ணக பரிசு உண்டு, கடவுளின் கைமாறு உண்டு. சகோதர சகோதரிகளே, ஒரு பேச்சாளர் ஒருவர் மக்களுக்கு தன்னுடைய பேச்சின் வழியாக அறிவுரைகளை வழங்குவதற்கு போகிறார். அவர் பேசுவதற்கு முன்பாக தன்னிடத்தில் இருந்த ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து, இந்த 500 ரூபாய் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று தூக்கி காண்பிக்கிறார். அந்த கூட்டத்தில் இருந்த பெரும்பாலானவர்கள் கைகளை உயர்த்தி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரி, இந்த 500 ரூபாவை அப்படியே காட்டிக்கொண்டு அதை கசக்குகிறார். 500 ரூபாவை கையில் போட்டு கசக்கி, இது எத்தனை பேருக்கு வேண்டும்? இப்பொழுதும் எல்லோரும் கரங்களை உயர்த்தி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள். மீண்டும் அந்த 500 ரூபாய் தாளை கீழே போட்டு காலால் மிதிச்சு நசுக்குகிறார். இப்பொழுது எத்தனை பேருக்கு வேண்டும்? மீண்டுமா எல்லோரும் கரங்களை உயர்த்துகிறார்கள். இவர் பேச ஆரம்பிக்கிறார், இந்த பேச்சாளர். ஆம் அன்பு மக்களே, எவ்வளவு துன்பங்கள், இழிவுகள், கஷ்டங்கள் இருந்தாலும் கூட ஒருவர் நேர்மை உள்ளவராக, நீதிமானாக இருக்கிறார் என்றால் அவருடைய மதிப்பு மாறவே மாறாது. இந்த 500 ரூபாய் தாள் புதிதாக இருக்கும்போது அதனுடைய மதிப்பு மாறவில்லை. அதை நான் கசக்கும் போதும் அதனுடைய மதிப்பு மாறவில்லை. அதை தரையில் போட்டு மிதிக்கும் போதும் அதனுடைய மதிப்பு மாறவில்லை. அப்படிதான் இறைவாக்கினர்களை நீங்கள் துன்புறுத்தினாலும், சித்திரவதை செய்தாலும், புறக்கணித்தாலும், நிராகரித்தாலும் அவர்களின் மதிப்பு ஆண்டவர் முன்னிலையிலிருந்து ஒருபோதும் மாறாது. இந்த மகத்துவமான உண்மையை சொல்லுகிறது இன்றைய நாளின் இறை வார்த்தை. அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இறை வாக்கினர்களாக இருக்கின்ற குருவானவர்கள், அருட்பணியாளர்கள், இறை ஊழியர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஒருபோதும் அந்த இறை வார்த்தைகளை நிராகரிக்காமல், புறக்கணிக்காமல் இறை வார்த்தைகளின்படி வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.